அடுத்தது சுஜூதுக்கு போற அமைப்பு. இஹ்திதால்ல இந்த அமைப்புல தான் செய்து கொள்ள வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்றோம். அது சம்பந்தமான ஒரு சில மசாலாக்கள் இருக்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் பின்னால விளங்கப்படுத்திக்கிறேன். அதாவது ஏன்னா அது ஆய்வோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதில் என்ன முடிவெடுக்கணும்ன்றதை நான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன் விளங்கப்படுத்துறேன். சுஜூதுக்கு போற முறையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, முதலாவது பிழையான முறை என்ன சொன்னால் இந்த மாதிரி சுஜூதுக்கு போறது. அதாவது எப்படி போன சகோதரர் போன பார்த்தீங்க தானே, எப்படி இருந்தாலும் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. முழங்கால முதல்ல என்ன செய்யுது, குத்துறது. உண்மையா சுஜூதுக்கு போகணும் எப்படின்னு சொன்னால் பாருங்க, இந்த முறைப்படிதான் என்ன செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகம் அமர்வதை போன்று நீங்கள் உட்கார வேண்டாம். நல்லா விளைப்போங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுடைய கைகளை காலை வைக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும், வைக்கணும். விளைய சரிங்க உங்களுக்கு விளங்குதா? இந்த முறை தான் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டது, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது. அது அல்லாம நாங்க காலை வச்சுட்டு போனோம்னு சொன்னால் அது மாற்றமா. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஒட்டகம் உட்கார்ற மாதிரி நீங்க உட்கார வேணாம், உங்களோட கால்களுக்கு முன்னால கையிலே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. எனவே இந்த அடிப்படையில் என்ன செய்யணும், சுஜூதை நாங்க செய்யணும். அடுத்தது சுஜூதுல வார பிள்ளைய பாருங்க, டோட்டலா என்ன செய்ய போறோம், ஒரே சுஜூதுல இன்ஷா அல்லாஹ் இவர் இந்த சகோதரர் இருப்பாரு, அதை அப்படியே உங்களுக்கு என்ன செய்வோம் விளங்கப்படுத்தும். இந்த மாதிரி என்ன செய்யறது, சுஜூது செய்யறது. சுபஹ் தொழுகைக்கு வாராங்களுக்கு லேசி இந்த மெத்தட். அப்படியே என்ன செஞ்சிடலாம், கொஞ்ச நேரம் தூக்கம் பைத்திரும். இப்படி சுஜூது இருந்தா தூக்கம் போகாமிக்குமா? சுபஹ் தொழுகைக்கு வார நிறைய சகோதரர்கள் இந்த மாதிரி தான் என்ன செய்யறது, சுஜூது லேசி. அப்படியே எல்லாம் ரிலாக்ஸா இருந்து கட்டில்ல மாதிரி என்ன செய்யும். இந்த முறை குர்ஆனுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிருகங்களுக்கு ஒப்பாகவான நாய் படுக்க, அதாவது நாய்க்கு ஒப்பா நிறைய இடம் உண்டு. ஒட்டகத்தை போல நீங்க செய்யவான, நாயை போன்று நீங்க, இது நாய் படுக்கிற படுக்கையா இல்லையா, இப்படி வந்து மிருகத்தை போல என்ன செய்யறது, படுத்துக்கொண்டு லேசிக்கு என்ன செய்யறது. இந்த முறை மிகவும் பிழையானது. அதே மாதிரி முழங்கையில இப்படி குத்துறதும் பிழை. இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் சோசுக்கு என்ன செய்யறாண்டா, ரெண்டு மெத்தடிக்கு தானே, ஃபேனுக்கு கீழே இருக்குது ஒன்றைக்கு, ஏசி கீழே ஒன்றைக்கு. இது ஃபேனுக்கு கீழே இருக்குது, ஏசி கீழே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே என்ன செய்யறது, கையை உள்ளுக்காக்கு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி என்ன செய்யறது, இந்த மாதிரி ஒரு முறையை பார்க்கணும். சகோதரர்களை நல்லா விளங்குங்க. ஏன் உங்களுக்கு இப்படி நான் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், இது நீங்க இப்படித்தான் பார்க்கணும் இல்லையா. குர்ஆன் சுன்னாவை பொறுத்தர் முரணா செய்யப்போல இவ்வளவு தெளிவு வந்திருப்பீங்க. நான் ஏன் இப்படியான விதத்துல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன்டால், இதை நீங்க பார்க்க போல இப்படிதான் விளங்கப்படுறீங்க. இப்படியாப்பா சுஜூது போறது, சிரிக்கணும் பார்த்து, அப்படித்தானே. இவ்வளவு ரசூலுல்லாஹ் தெளிவா சென்னதுக்கு போறோம், இப்படி போனா பிழையா இல்லை. எனவே தானே இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறேன், விளங்கப்படுத்துகிறேன். இந்த முறை 100% என்னது பிழையான முறை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கால் என்ன செய்யறது பாருங்க, எல்லாம் சும்மா சேஃபா தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. கால் எப்படி எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம இப்படி என்ன செஞ்சிடலாம், பேசாம அந்த மெத்தட்ல தான் இருக்கு. கால் இப்படி வைக்கிறதும் இஸ்லாத்துக்கு முரணான செயல். சரியா? சரியான முறையில சுஜூது போறது எப்படின்னு சொன்னால் பாருங்க, முதலாவது கையை குத்தி கொண்டு சுஜூதுக்கு போகணும். வைத்து முதலாவது விஷயம் என்னண்டா, எங்கட கை ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் ரெண்டு முறையை காட்டித்தாரா. ஒன்று, கையை தூக்குற நேரம் எப்படி தூக்கணும், ஒரு முறை ஷோல்டர்ல தூக்கணும், அல்லது காதுக்கு நேரம் தூக்கணும். அப்படித்தானே பார்த்த நேரத்தோட. அதே மாதிரி தான் சுஜூதுல ஒரு முறை ஷோல்டருக்கு நேரம் கையை ரெண்டே என்ன செய்யலாம், வச்சு கொள்ளலாம். நல்லா இப்படி ஆட்டி வச்சா பக்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சப்புகள்ல உங்களுடைய சப்புகள்ல நீங்க நளினமாக நடந்துவோங்கன்றாங்க. நல்லா இப்படி ஆட்டி வச்சா 4 பேர் அங்கே தள்ளி தான் வைக்கணும், மற்றவர் இந்த மாதிரி சுஜூது செய்யப்படாது. சுஜூது செய்யற நேரம் கை வைக்கணும், அதாவது சேர்த்தும் வைக்கக்கூடாது, நல்லா ஆட்டியும் என்ன செய்யப்படாது, வைக்கக்கூடாது. ஒரு அளவான முறையில் என்ன செஞ்சுக்கொள்ளணும், வச்சுக்கொள்ளணும். ஷோல்டருக்கு நேரம் கையை என்ன செய்யலாம், விலங்கு தானே, இந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். அல்லது காதுகளுக்கு நேராக என்ன செய்யலாம், கையெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். விலங்குதா? இந்த ரெண்டு மெத்தட்லையும் கைகளை வைக்கலாமே தவிர நல்லா இப்படி முன்னுக்கு கொண்டு எது செய்யப்படாது, வைக்கவும் படாது. நல்லா உள்ளுக்கு கொண்டது முழங்காலோட சேர்த்து வைக்கவும் கூடாது. இந்த ரெண்டு முறைகள் தான் சுன்னா, குர்ஆன் சுன்னா உட்பட்ட முறை. அதாவது விரல்களை பொறுத்த வரைக்கும் கை விரல்கள் நல்லா இப்படி என்ன செய்யக்கூடாது, பாருங்க சகோதரர் வச்சுக்கிறத பாருங்க, நல்லா விரிச்சு வைக்கவும் கூடாது, இப்படி என்ன செய்யக்கூடாது. ஹதீசுகள் இப்படித்தான் வருது, இதெல்லாம் ஹதீசுகள்ல வார வாசகங்களை, சொந்த கருத்தல்ல, நல்லா விளைவிக்கோங்க, சொந்த கருத்தல்ல, ஹதீசுகள் வாசம். நல்லா விரிச்சு வைக்கவும் கூடாது, சேர்த்து வைக்கவும் என்ன செய்யக்கூடாது, கூடாது. சாதாரண ஒரு நிலையில என்ன செய்யணும், கைகளை வச்சுக்கணும், விரல்கள் எல்லாம் என்ன செய்யணும், கிப்லாவை பார்த்து இருக்கணும். இப்படி
இருக்கிறது. ஒவ்வொன்றா என்ன செய்யலை சொல்லி காட்டல, நான் சொல்றேன். இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் பிழையான முறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை போன்று கால்களை பாருங்க, நல்லா விளைவிக்கோங்க. கால்களை இப்படி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இதுவெல்லாம் இப்படி என்ன செய்யறது, இப்படி காலை வைக்கிறது, இதெல்லாம் முரணான செயல்கள். இந்த முறைகள் எல்லாம் முரணான செயல்கள். சூழ்நிலை என்ன செஞ்சாங்க, இதுல பின்னால் ஒரு சப்ஜெக்ட் உண்டுக்கு நான் சொல்றேன். இந்த காலை சேர்த்து வைக்கிறதா சேர்த்து வைக்க கூடாதுன்றது இன்ஷால்லாம் பின்னால சொல்றேன். அதாவது ஒரு இஜ்திஹாதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நான் இன்ஷால்லாம் உங்களுக்கு பின்னால சொல்றேன். காலை சேர்த்து வைக்கிறதா அதை என்ன செய்யறதா பிரிச்சு வைக்கிறதான்னு சொல்றேன். கால்கள் விரல்கள் என்ன செய்யணும், கட்டாயம் கிபிலா பாத்தீங்கன்னா சிராத்துல விரல் எப்படி சொன்னா இப்படிதான் வைக்கிறது, பழக்கம் இல்லை தானே. இந்த முறையை பின்பற்றுறதுனால பெருவரத மடங்கிறது கூட கஷ்டமாயிடும். அப்படியே நீங்க நிறைய சகோதரர்களை பாருங்க, விரல்கள் கிபிலா பாத்தீங்கன்னா ஒரு விரல் விதிவிலக்கலாம், விதிவில காய்ச்சல் இல்லை, எல்லா விரல்களுமே என்ன செய்யணும், நான் கிபிலா பார்த்து நிற்கணும். எனவே முடியுமானாலும் இந்த மாதிரி என்ன செய்யணும், காலை மடக்கி இருந்து கொள்வது.